Hello guys, welcome and welcome back to my channel. And in the video, என்னன்னா gifting myself a brand new என்னன்னு சொல்ல மாட்டேன், full video பாருங்க என்ன வாங்கியிருக்கேன்னு. So let's get into the video. ஃபைனலி ரீச்ட். ஆக்சுவலி இந்த நாள் ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்து மேபி நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் பேர் என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் டூ கமெண்ட் என்ன வாங்கியிருப்பேன்னு. அண்ட் அந்த நாள் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் மோர் தென் அ இயர் ஒரு 1.5 இயர்லேருந்து நான் யோசிச்சு வேணுமா வேணாமா வாங்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு ஃபைனலி ஐம் ஹியர் டு பை a brand new iPhone 17 Pro Max. இந்த நாள் வரும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். நிஜம் சொல்லணுன்னா இது ஒரு ஃபோன் வாங்கினது சந்தோஷம் மட்டும் இல்லை, என்னோடய ஒரு சின்ன ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீலிங். அண்ட் ரொம்ப பேருக்கு இது ஒரு ஃபோன் தானே அப்படின்னு இருக்கும், பட் ஆனால் எனக்கு இது கொஞ்சம் எமோஷ்னல். எப்போவுமே யூடியூப்பில் ஐஃபோன் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்கும்போது ஒன் டே நானும் இப்படி ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலி அந்த நாள் வந்துடுச்சு. அண்ட் ஆனஸ்ட்லி இந்த ஃபோன் வாங்கினதுக்கு நான் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஐஃபோன் இருக்கிறதுனால இல்லை, அது நான் என் எஃபர்ட்டில் வாங்கினதுனால. சேவிங், வெயிட்டிங், ஒர்க் பண்ணது, கொஞ்சம் கொஞ்சம் காசு சேவ் பண்ணது, இதெல்லாம் ஞாபகம் வருது. அண்ட் அதனால தான் இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின எதுக்குமே வேல்யூ அதிகம். ப்ரைஸை விட அதோட ஜேர்னி தான் முக்கியம். இனிமேல் இந்த ஃபோனில் நல்ல நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ணும், நல்ல நல்ல வீடியோ ஷூட் பண்ணும், கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இந்த ஃபோனு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் மாதிரி இருக்கணும். அண்ட் இனிமேல் நானும் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிட்டேன். சார்ஜிங் கேபிளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண குரூப், அண்ட் பேட்ரி ஹெல்த் டெய்லி செக் பண்ணுற குரூப், ஃபோன் கவர் வர வரைக்கும் பயத்தோடு யூஸ் பண்ணுற குரூப். நீங்கள் எல்லாம் சிரிக்கலாம், ஆனால் புது ஃபோன் வாங்கின எல்லோரும் இப்படி தானே. ஸோ அண்ட் ஃபைனலி பே பண்ணும்போது என்னோடய மைண்டில் ரியலைஸ் ஆனது என்னென்னா, ட்ரீம்ஸ் எல்லாம் ஓவர் நைட் அச்சீவ் ஆகுது. கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் வேணும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். அந்த ப்ரூஃப் தான் இது அப்படின்னு ரியலைஸ் ஆச்சு. அண்ட் ஃபைனலி அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஃபுல் ஜாலியாக தான் இருந்தேன். பட்டு ஒரு சைடில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸைட்மெண்ட் வேறு லெவல், ஆனால் அதை விட பயம் அதிகம். கடவுளை ஃபஸ்ட் டேல கீழே விழுந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் தாட் என் மைண்டில் இருந்துச்சு. அண்ட் ஃபோன் கையில் எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணக்கூட இல்லை, ஜஸ்ட் பார்த்துட்டே இருந்தேன். இது நிஜமாகவே ஏன் ஃபோனா அப்படின்னு. அந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணும்போது செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே டைமில் அப்போ இனிமேல் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட். ஹோல் ஃபோனை இருந்தால் பெட் மேலே தூக்கி போடுறது, சோஃபா மேலே தூக்கி போடுறது. ஆனால் இப்போ இந்த ஃபோனுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட். 2 கையில் தான் பிடிக்கணும், சாஃப்டாக தான் வைக்கணும். கொஞ்சம் ஸ்லிப்பான கூட ஹார்ட் அட்டாக் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு காமெடி என்னென்னா, பேட்ரி பர்சன்டேஜ் 100 இருந்தால் சந்தோஷம், 99 ஆனால் ஐயோ குறைஞ்சிடுச்சு அப்படின்னு. பட் இட்ஸ் ஓகே. இதெல்லாம் என்ன சொல்கிறது, புது ஃபோன் சிண்ட்ரோம் தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, என்னோடய மம்மி ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ஃபோனை எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்னா, என் மம்மி வந்து உன்னோட ஃப்யூச்சர் குழந்தையும் இப்படி பார்த்துப்பியா இல்லையான்னு தெரில, ஆனால் ஐஃபோனை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், அட்லீஸ்ட் அதாச்சும் பண்ணுறிய அப்படின்னு. ஈவன் தே ஆர் ப்ரவுட் ஆஃப் மீ, ஆஃப்கோர்ஸ். அண்ட் ஐம் ஹாப்பி, ஐம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அண்ட் இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்க, உங்கள் எல்லாரோட ட்ரீம்ஸ் இதே மாதிரி ஃபுல்ஃபில் ஆகட்டும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இது என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ஸ்மால் ரிவார்ட் மாதிரி. இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஷாப்லேயே ஐபேட் பார்த்த உடனே அது மேலே ஒரு கண் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கோல் அதுதான், பார்க்கலாம். சரி, இப்போ நான் போய் இந்த ஃபோனில் ஒரு 100 தடவை பார்த்துட்டு, வால்பேப்பர் எல்லாம் மாற்றிட்டு, செட்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, கேமரா டெக்ஸ்ட் பண்ணி, நியூ ஃபோன் எக்ஸைட்மெண்ட் என்ஜாய் பண்ணுறேன். See you in the next vlog. Until then, it's bye bye from Anju. Love, love.